ஆடு போட்டு உள்ளுக்கு வந்து ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிறது ட்ரிபிள்ஸ்ங்கிற ஏரியாவில் உள்ள சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கோலாலம்பூர் மாநிலம். இந்த மாநிலத்திலேயே இது வந்து பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். விமான நிலையத்துக்கு ஈக்குவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. பல அடுக்கு மாடிகளை கொண்ட அந்த கட்டடம் பாருங்க, பெரிய ஒரு கட்டடமா இருக்குது. இப்போ இதை தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். மேலே ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம போய் உள்ள போய் பார்ப்போம். இது பல ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. சுற்றி போறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுது. பார்த்தீங்களா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் விமான நிலைய ஈக்குவலுக்கு கட்டியிருக்காங்க. நம்ம உள்ள போய் அதை பார்ப்போம் எப்படின்னு. ஓகே உறவுகளே, பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கால் டாக்ஸி. இப்போ நம்ம உள்ளுக்கு போக போகிறோம். உறவுகளே, இப்போ சென்ட்ரல் மெயினான ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். உள்ளே போய் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். நுழைவாயில் நம்ம இதுக்கெல்லாம் உள்ள போகிறோம். பார்த்தீங்களா, உள்ள என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளவு பார்க்கறதுக்கு அப்படியே அந்த விமான நிலையத்தை பார்க்குற மாதிரி தான் அப்படியே இது கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு போய் ஒரு ஒரு இடங்களையும் பார்க்கலாம். உள்ள போய்கிட்டு இருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் மலேசியாவிலேயே பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து நம்ம லோக்கல் போகிறதுக்கும் இங்கே ட்ரெயின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கும் நம்ம இங்கேருந்து போகலாம். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கும் ட்ரெயின் இருக்குது. நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போலாம் இங்கே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளே இல்லை, எல்லாமே லிஃப்ட் வசதிகள் தான் அதிகமாக இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இது வந்து ஒரு இந்த ஏரியாக்கே சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. சென்ட்ரல் தான் சொல்றாங்க. கோலாலம்பூர் சிட்டிலேயே இது ஒரு மெயினான ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன்னா இதான். இது வந்து இந்த கட்டிடம் வந்து பல அடுக்கு கட்டிடமா இருக்குது. நீங்க பார்ப்பீங்க. நம்ம மேலே ஃபுல்லாகவே இதுக்கு ஃபுல்லாகவே லிஃப்ட் வசதிகள் தான், ரோப்பிங் லிஃப்ட் வசதிகள் தான் அதிகமாக அதில் இருக்குது. இப்போ நம்ம தான் போய்க்கிருக்கிறோம். மேல் தளத்துக்கு போய்க்கிருக்கோம். ஒரு தளத்துலையும் ஒரு விதமாக நம்ம பயணிக்கிற இடம் எல்லாமே அங்கே இருக்குது. உறவுகளே, இப்போ மேல் தளத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் தளத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய இடம் அது. ஒரு பிளேஸுமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபுல் கேக் ஐட்டங்கள், ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குது இங்கே. அதான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடம் நல்ல ஒரு பெரிய இடமா இருக்குது. அதே மாதிரி மலேசியாவே சுற்றி பார்க்க வரும் உறவுகள் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ட்ரெயின் எடுத்து போகலாம். எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த பகுதிக்கு போகணுமோ அந்த ஏரியாக்களுக்கு இங்கே வந்து ட்ரெயின் எடுத்து போகலாம். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கும் போகலாம். அதே மாதிரி அதிகமாக திங்ஸ் வச்சுருந்தாலும் இங்கேயே ஒரு அந்த திங்ஸை வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் இருக்குது.
அங்கேயே வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி நல்ல பிளேஸு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன இந்த மலேசியாவில் பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லா பொருள்களும் எல்லா ஃபேன்சி ஐட்டங்களும் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய மால் மாதிரி தான் இருக்குது. இது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பெரிய மால். இப்போ இங்கேருந்து போய்க்கிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3வது மாடி மேல் தளத்தில் இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் மாடிகள் இருக்குது, அதுக்கு மேலேயும் போகலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே வந்து நம்ம கீழே பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போன ஃபீலே இருக்காது. இதை பாருங்க, நம்ம கீழே இப்போ மேல் தளத்தில் நிற்கிறோம். கீழே ஃபுல்லாகவே பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கீழ்த்தளம். எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் அதிகமாக இங்கே இருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்குது பாருங்க. பெரிய மால் மாதிரி இருக்கு பாருங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு மேலேயும் மேலே போகலாம். அதுக்கப்புறம் மற்ற பகுதியிலையும் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான இடத்துக்கு, ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம். அந்த இடத்த தான் இப்போ சுற்றி பார்த்துக்கிட்டுறோம். ஓகே உறவுகளே, இந்த இடத்த பார்த்தாச்சு. இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது, மேலே போகலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம ஏர் ஆசியா ஆஃபீஸ் போக போகிறோம். அங்கே அப்படியே போகலாம். அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். உறவுகளே பாருங்க, நம்ம அடுத்து வந்து அப்படியே கீழே இறங்கி நம்ம ஏர் ஆசியா ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஃப்ரெண்டுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், அதுக்காக போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே படிக்கட்டுகளே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து இங்கே ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணும். இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்கும் ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி வேறு வேறு ஊர்களுக்கும் வேறு வேறு மாநிலங்களுக்கும் இங்கேருந்தே போகலாம். எல்லாமே ஏற்கனவே டிக்கெட் எடுத்து அந்த கார்டை ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஓகே வரவுகளே பாருங்க, இதுதான் மலேசியாவில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துருக்குறோம். எல்லாம் உள்ள கார்டை ஸ்கேன் பண்ணி எல்லாம் உள்ளே போகிறாங்க. எல்லாம் வெளியூருக்கு போகிறவங்க கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கும் போகலாம், மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம ரயில்வே மூலம் பயணம் மேற்கொள்ளலாம். உறவுகளே இப்போ வந்து ஏர் ஆசியா ஆஃபீஸ் தான் போய்க்கிருக்கோம். இந்த ஏர் ஆசியா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்கேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கடைசி டயத்தில் அப்படின்னா இங்கே வந்து ஹேண்ட் லக்கேஜ் ஒரு 7 கிலோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டேட்டு கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட இங்கே வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த லாக்கர் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த லாக்கர். நம்ம என்ன ஜாமான் வச்சுருக்கோமோ அது தக்கன இந்த லாக்கர் இருக்குது. பெரிய சைஸு சின்ன சைஸு அதுக்குள்ள இங்கே வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏர் ஆசியா ஆஃபீஸ்க்கு போக போகிறோம். வாங்க இந்த ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலாம். வாங்குறது
4ஆம் தேதி என்ன 7 ஜூன் எத்தனை மணி ஃபைல் பார்க்குறீங்க? அதே தான் ஒன்றும் ஓகே தான். 5:20 8:45 லக்கேஜ் எவ்வளோ போடுவாங்க? பொறுத்துருங்க. டைம் ஒரு வேலை 5 மணி ஃப்ளைட்டுக்கு ஒரு வேலையில் இருக்கும். ஓகே உறவுகளே, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், சுற்றி பார்த்தாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழே இறங்கி வெளியாக போகிறோம். வெளியாகி இன்னும் கொஞ்சம் இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, அதையும் பார்த்துருவோம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நேராக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வெளியாகிறோம். பார்த்தீங்களா, எல்லாமே ஏடிஎம் மிஷின்கள் அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து கோல்ட்ரிங்க்ஸு. இங்கே நம்ம காசு போட்டுக்கிட்டு கோல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சிப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க, அதுவும் காசு போட்டுக்கிட்டா அது வந்து விழுவும், நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம், வெளியாகிட்டோம். வெளியாகி நம்ம போக போகிறோம். கீழே இறங்கணும், நடந்து தான் போக போகிறோம். ஓகே, மலேசியாவிலே கோலாலம்பூருங்கிறது ஒரு பெரிய சிட்டி. கேஎல்னு சொல்கிறாங்கல்ல, பெரிய சிட்டி. அதில் ஒரு மெயினான ஏரியா வந்து இந்த ஏரியா, இந்த ஃப்ரிஃபில்ஸுங்கிற ஒரு ஏரியா. இதில் தான் எல்லா ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பெரிய பெரிய முக்கியமான ஸ்தலங்கள் இங்கே இருக்குது. இங்கே அதிகமாக பல அடுக்கு மாடிகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே நிறைய பார்ப்பீங்க. நம்ம இப்போ தான் அதை விட்டு வெளியே வரோம். அப்படியே நம்ம கீழே இறங்குவோம். பார்த்தீங்களா, எல்லாமே எவ்வளோ செழிப்பான ஒரு நாடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1ன்னு போட்டிருந்தேன். இது வந்து அடுத்த பார்ட்டு. இதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா இடங்களையும் பார்த்துட்டோம். நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க போகிறோம். ஹாய் உறவுகளே. ஓகே உறவுகளே, கீழே நடந்து போய்க்கிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இது பெரிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸு. அதிகமான வாகனங்கள் நிற்கிது பார்த்தீங்களா. ஓகே மக்களே, பாருங்க, அடுத்து நம்ம ஒரு கடை வரிசைக்கு வந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இங்கே நம்ம தமிழ் உறவுகள் வச்சுருக்க கடைகளை தான் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணிங்கிற ஒரு இடத்த பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, வெளியே இருந்து தான் பார்க்க முடியுது, உள்ள போகிறதுக்கு டைம் இல்லை. தலப்பாக்கட்டி பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஓகே உறவுகளே, இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. இந்த ஏரியாவிலையும் கொஞ்சம் நம்ம தமிழ் உறவுகள் கடைகள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கட்டடம் தான் சென்ட்ரல், ஒரு பெரிய கட்டடம். அதில் பேரில் நேம்லே சென்ட்ரல்னு இருக்குது. அந்த பெரிய கட்டிடத்தில் இப்படியே நம்ம வந்து பஸ் ஸ்டாப் போயிடலாம். நம்ம இதில் வந்து திரும்பினோம்னா பஸ் ஸ்டாப்பு. அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நம்ம போய்க்கு இருக்கிறோம். ஒரு பப்ளிக் பேங்க் ஒன்று இருக்குது பக்கத்தில்.
கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாப்பு. நம்ம எங்கே இருந்தோம்னா மற்ற ஊர்களுக்கு பஸ்ஸில் போகிறோம்னா நம்ம போய்க்கலாம். சென்ட்ரல் இந்த ஏரியா ட்ரிபிள்ஸ் ஏரியா இது இந்த இடத்துல தான் வந்து பார்க்குறோம். எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த இடங்களை பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.